जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, அதே போல் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம், அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, இதெல்லாம் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும், இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு உங்கள் அம்மாவை நிறைய டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் உங்கள் தனுசு ராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, மன உளைச்சல், மன சங்கடங்கள், மனக்கவலைகள் தாயாருக்கு ஒரு படி அதிகமாகவே இருக்கும். அது உங்களை பற்றின கவலையாக இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வாரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கும். 2வது, இதனால் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். நீங்கள் உங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் தெய்வங்கிறது அம்மா தான். இந்த அம்மா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு விஷயம் என்னென்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, முதற்றே உலகு. ஆதிங்கிறது அம்மா, பகவன்கிறது அப்பா. ஆதி பகவன் முதற்றே உலகு. திருக்குறளில் முதல் அப்பா அம்மாவை தான் முதல்ல சொல்கிறது. அதனால் தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல உங்களால் அடிக்க முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு நிறையா வில் பவர் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, பேசி சமாளிச்சிருவீங்க, எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. ஆனால் என்னென்ன ஒரு பய உணர்ச்சி உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு சில பயம் வருது. எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற சில பய உணர்ச்சி நிறையா இருக்குது. சில பேருக்கு கடனால் பயம் இருக்குது. கடனால் இந்த வாரத்தில் கடனால் பயம் இருக்குது. இவன் வந்துடுவானோ அவன் வந்துடுவானோ கடனால் பயம் இருக்குது. சில பேர் தன்னை அறியாமல் சொன்ன பொய்க்காக பயம் இருக்குது. அதே போல் சில பேருக்கு வேலை விஷயத்தில் பயம் இருக்குது. வேலை விஷயத்தில் பயம்னா வேலை செய்கிறாங்க, ஆனால் இந்த வேலை விஷயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன அவப்பெயர் வந்துடுமோ, இந்த வாரத்தில் அதுக்குண்டான சில சலசலப்பு கலகங்கள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது நீங்கள் தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகமாக 2த்தில் எதுவாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ரொம்ப அந்த இடத்துல கலகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி பொறுத்தளவுக்கு மடக்கிடுவாங்க, ஏதாவது உங்களை மடக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கிறது நல்லது. அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். போகிறது தான் பெருசாக இருக்கும், ஆனால் நமக்கு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்காது. அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும்.
போன இடத்துல மரியாதை இருக்காது. முதல்ல நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போவோம், பேசுகிறதுக்கு போவோம், ஏதாவது செய்ய போவோம், அந்த இடத்துல நமக்கு ஒரு மரியாதை இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இது நமக்கு மனசே விரக்தி ஆகிடும், விரக்தி தன்மை ஏற்படுத்தும். ஸோ அந்த அளவுக்கு தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. வாராகி அம்மன் கோயிலுக்கு டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. உங்களுக்கு இதெல்லாம் நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் தெய்வமாக வழிபாடு பண்ணுங்கள், நல்லதாக இருக்கும். குருஸ்தானம், குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். ஏதாவது நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ அதே போல் பெண்கள் கவனமாக இருங்க. பெண்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், மூல நட்சத்திர தனுசு ராசி பெண்கள், பூராட நட்சத்திர தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருங்க. வேலையில் கவனமாக இருங்க. திருமணமான பெண்கள் குடும்பத்தில் கவனமாக இருங்க. தேவையற்ற வீண் விவாதங்கள், வீண் பிரச்சனைகள் வந்து மறையும். கவனமாக இருங்க. எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க, எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் உங்களுக்கு இந்த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய உடல்நிலை பாதிப்பு, என்னென்னலாம் உடல்நிலை பாதிப்பு இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மார்பு சளி அதிகமாக வரும். ரெண்டாவது வந்து ஹார்மோன் சுரக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறு, இது கண்டிப்பாக உண்டு. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு செக்கிங்குக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கிட்னியில் ஸ்டோன் இருக்கா என்னென்னலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் இருக்கும். சிறுநீரகத்தில் கல் இருக்குது, அது மாதிரி ஏதாவது மருந்து மாத்திரை அது உடைக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு வலி ஏற்படும். நரம்பு சம்மந்தப்பட்டது, நரம்பு இன்ஜெக்ஷன் போடக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ இதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ கவனமாக இருங்க. அதாவது ஒரு வழி காட்டலாம், சார் இந்த மாதிரி இந்த வாரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொண்டு போங்கன்னு நம்ம சொல்கிறோம். எத்தனை பேருக்கு இது அப்படியே நடக்கிறதுன்னு தெரியாது. இந்த வார ராசி பலன்களில் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி எப்படி இருக்கணுங்கிறத நான் எல்லாருக்குமே தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுபடி நடக்கிறது நடக்காது உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி பண்ணணும், சமயோஜிதமாக யோசித்து என்ன செய்யணுமோ அது தகுந்த மாதிரி செய்யுங்க. அதே போல் உங்களுடைய பக்தி சிரத்தை உங்களுக்கு நிறையா கை கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் கை கொடுக்கும். வெகு தூர தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக இது பண்ணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவை குறைக்க வேண்டும். ஆடம்பர செலவை குறைத்து அவசியமான விஷயத்துக்கு செலவு பண்ணுறது நல்லது. அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிலர் உங்கள்கிட்ட கடன் கேட்குறதுக்கு வருவாங்க. ஒரு பெரிய தொகை கடன் கேட்குறதுக்கு இந்த வாரத்தில் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. கடன் கேட்குறதுக்குன்னே வருவாங்க. சார் எனக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு கடன் கேட்க வருவாங்க. ஸோ எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது நான் உங்களுக்கு ராசி பலனில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உதவலாம், உங்களுக்கு அவங்க நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக இவங்ககிட்டதான் நமக்கு பணம் திரும்ப வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க. இல்லையா அதை எப்படி செய்யணுங்கிறத யோசித்து செய்யுங்க. ஒரு கோடிட்டு காட்டிட்டேன் என்ன செய்யணுங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் நடந்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. என்ன உணவு சாப்பிடணும், ரொம்ப கார உணவுகளை தவிர்க்க வேண்டும். ரொம்ப காரமாக சாப்பிட வேண்டாம். ஸோ அதே போல் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அதிகமாக வரும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதே வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். வேலை போகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் அதிகமாக இருக்கும், ஏற்றம் அதிகமாக இருக்கும். இந்த டைம் பார்த்து முதலீடு நீங்கள் பண்ணணும். அவசரப்பட்டு கொஞ்சம் நேரம் பார்க்காம போட்டுற போகிறீங்க. சில பேர் இந்த பஞ்சபக்ஷி பாட்டு போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. வாராகி அம்மன் வழிபாடு, தனுசு ராசினாலே வாராகி தான். வாராகி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். வழிபாடு பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது திருவண்ணாமலை கிரிவல பாதி டைம் கிடைக்குச்சுன்னா போய் ஒரு பிரதட்சிணம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறையா நல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா மூல நட்சத்திரம் சமாளிச்சிருவாங்க. அதே போல் பூராட நட்சத்திரம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது, உத்திராட நட்சத்திரம் பரவாயில்ல, ஆனால் பூராட நட்சத்திரம் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்.
அதனால் புராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பேச்சு சரியாக வரல அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்தில் குழந்தைய தத்து கொடுக்கறது நல்லது.